ஓம் சாய்ராம். என் பேர் ராஜலட்சுமிங்க. ஆனந்த சாய் கோயிலோட நிர்வாகி. இன்னைக்கு நம்ம கோயில்ல என்ன பூஜை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பாபாவோட மகா சமாதி ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. பாபா மகா சமாதி அடைஞ்சு 107 வருஷம் ஆச்சு. அந்த 107வது ஆண்டோட பூஜை நடக்குது. பாபா மகா 107 ஆண்டு ஆச்சு. இதுல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சங்காபிஷேகம் நடக்கும். 108 சங்காபிஷேகம் நடக்கும். இந்த 108 சங்காபிஷேகத்துல பக்தர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அவங்களே அவங்க கையால பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாபா மகா சமாதி அடைஞ்சது மதியானம் 2:10 தசமி திதியில. இந்த திதியில நம்ம எல்லா பாபா கோயிலுமே கண்டிப்பா கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுல நம்ம கோயில்ல ஷீரடியில எப்படி பண்றாங்களோ அதே அளவுக்கு கிராண்டா இருக்கும். அந்த டைமுக்கு பாபாவுக்கு ஸ்பெஷல் அலங்காரம், அந்த ஆரத்தி, அது முடிச்ச உடனே எல்லாருக்குமே அன்னதானம் கொடுப்போம். அன்னதானங்கிறது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு மாத்திரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் இல்ல. ஒரு வியாழக்கிழமையும் முழு அன்னதானம் நடக்கும். அப்புறம் மற்ற எல்லா நாளுகளிலுமே அன்னதானம் இருக்கும். திங்கள் முதல் ஞாயிறு வரை எல்லா நாளுமே அன்னதானம் இருக்கும். இந்த அன்னதானம் பாத்தீங்கன்னா கோயில்ல மாத்திரம் இல்லைங்க, நம்ம வெளியில போய் ரோட்ல இருக்கிறவங்களுக்கு, முதியோர் இல்லத்துக்கு, ஆசிரமத்துல இவங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அன்னதானம் கொடுப்போம். எல்லாரையும் நம்ம தேடி போய் அன்னதானம் கொடுப்போம். அப்புறம் அமாவாசை நம்ம சிறப்பு பூஜை முடிச்சுட்டு வெளியில போய் அன்னதானம் கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேத்துக்கு மேல நம்ம அன்னதானம் கொடுப்போம். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனந்த சாய் கோயில்னாலே அன்னதானங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது நீங்க மத்தவங்ககிட்ட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி சத்யநாராயண பூஜை நடக்கும். சத்யநாராயண பூஜையில கலந்துக்கிட்டு நிறைய பேர் அவங்களோட குறைகளை தீர்த்துக்கிட்டாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுவாங்க, ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க ஃபாரின் போவாங்க. அப்புறம் ஒரு பிரதோஷத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நந்தி பகவானுக்கு பிரதோஷ பூஜையும் நடக்கும். இதுல நம்ம கோயில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பாபாவோட துணிங்கிறது பாத்தீங்கன்னா பாபா வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்திலேயே பாபா பத்த வச்ச நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் அணையாம இருந்துட்டு இருக்கு. அங்க போய் நம்ம ஷிரடியில போய் நம்ம அந்த நெருப்பு எடுத்துட்டு வந்துதான் இங்க நம்ம பாபா துணியில நெருப்பு பத்த வச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் 12 வருஷம் ஆச்சு நம்ம கோயில் ஆரம்பிச்சு. இந்த 12 வருஷமா அந்த நெருப்பு அணையாம நம்ம பார்த்துட்டு இப்ப வரைக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்த துணியில பாத்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே அவங்க கையால தேங்காய் வாங்கி போடுவாங்க. அப்புறம் எல்லா பிரசாதமும் வாங்கி போடுவாங்க.